இன்றைய ஆத்மீக தேன். ஏசியா 60:22 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையிலும் தம்முடைய செயலிலும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தராகிய நானே ஏற்ற காலத்தில் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தீவிரமாய் நடத்தி தருவேன் என்று சொல்லி இன்று வாக்கு கொடுக்கிறார். சூழ்நிலையை கண்டு நீ சோர்ந்து போகாதே. இதோ மனிதர்கள் உனக்குரதமாய் பலவிதமான தீங்குகள் பேசலாம். உன்னுடைய சூழ்நிலை ஒருவேளை நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் மேல் வரக்கூடாதபடிக்கு முடங்கி கிடக்கிறவனை போல் காணப்படலாம். ஆனால் இன்று என் தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. அவர் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை தூசியிலும் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அமர பண்ணுகிறதான தேவன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் கனப்படுத்தவும் என் தேவனால் ஆகும். ஆனபடியால் என் தேவனாகிய கர்த்தர் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனத்தை நீதிமானாக மாற்றிருக்க அவனை குற்றப்படுத்துகிறவன் யார்? ஆம், அவருடைய ஜனங்களை பூமியை சுதந்திரிக்க பண்ணும்படியாய் அவர்களுடைய செல்வங்களை 1000 பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, நீ கர்த்தருடைய கிரியையாய் இருக்கின்றபடியால் உன்னை எல்லாருக்கும் முன்பாக மகிமையாகவும் மேன்மையாகவும் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சகலவிதமான நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாய் இருக்கிறதான எங்கள் தகப்பனே, உம்முடைய ஜனங்களை உம்முடையவர்களாய் இருக்க அவர்களை நீதிமானாக்கி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நாட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தவரே, உம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் பழுகவும் பெருகவும் பண்ணி அவர்கள் வேலை செய்கிறதான இடத்திலும் படிக்கின்றதான இடத்திலும் மிகுந்த கனம் பொருந்தியவர்களாக நிலைநிறுத்துவீராக. ஆம் தகப்பனே, ஏற்ற காலங்களில் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி. இந்நாளிலும் அவர்கள் வேலை ஸ்தலத்திலும் அவர்கள் சிறுமைப்படுகிற எல்லா இடத்திலும் அவர்கள் பெருகி பழுகும்படியாய் அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.